ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சார், அதாவது உங்களுடைய வாக்காளர் அட்டையை கணக்கீட்டு படிவமை எப்படி பூர்த்தி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 2 மெத்தட் மூலிமா நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். ஒன்று ஆன்லைன், இன்னொன்று ஆஃப்லைன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆஃப்லைன் மெத்தடு. ஆன்லைன் மெத்தடு குறிய வீடியோ நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று உங்களுடைய மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும் ஓட்டர் ஐடி கூட. இன்னொன்று ஆதார் கார்டில் இருக்கிற நேம் கரெக்டாக உங்களுடைய ஓட்டர் ஐடியிலையும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபில் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதாவது இதில் ஆஃப்லைனில் எப்படி ஃபில் பண்ணணும், அதுக்கு என்ன ஃபார்ம் தேவை அப்படிங்கிறத பற்றி, டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓட்டர் ஐடி. ஓட்டர் ஐடி யாருடைய இதெல்லாம் தேவைன்னா உங்களுடையது, உங்களுடைய பேரண்ட்ஸுடையது, அதாவது அப்பா அம்மா 2 பேருடையதும் தேவை. அதுக்கப்புறம் உங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் 2 பேர் 3 பேருதும் தேவைப்படும். ஓகே, அதுக்கடுத்து இப்போ இபிக் நம்பர், அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய பழைய ஓட்டர் ஐடியிலையும் புது ஓட்டர் ஐடியிலையும் நான் ரவுண்ட் பண்ணி காட்டின மாதிரி இருக்கும். ஏபிசி 1 2 3 4 5 6 7 அந்த மாதிரி. அதாவது இது சாம்பிள் நம்பர், இந்த நம்பர்லாம் இருக்காது. உங்களுடைய ஓட்டர் ஐடியோடைய நம்பர் கம்பல்சரி தேவை. யாருடையது? உங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப். அதுக்கப்புறம் உங்களுடைய பேரண்ட்ஸ் 2 பேருடையது, உங்களுடையது. இந்த 3மே உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, நீங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ண ஆரம்பிங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நான் உங்களுடைய ஃபார்மோடைய சாம்பிள் காட்டுறேன். இப்போ இந்த ஃபார்மோடைய சாம்பிள் உங்களுக்கு ஒரு 3-4 காலமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு காலமாக இருக்கும், கீழே ஒரு காலமாக இருக்கும், அதுக்கடுத்து கீழே ஒன்று இருக்கும். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 3 டிவைடட் பாக்ஸாக இருக்கும். இந்த 3 டிவைடட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு ரோவில் 5 காலம் இருக்கும். அந்த 5 காலமில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 காலமில் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய இபிக், அதாவது ஓட்டர் ஐடி நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய நேம், அது ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில்லிங்காகவே இருக்கும். அது நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மேலே இருக்கு இல்லையா, எலக்ட்ராக்ஸ் நம்பர், இபிக் நம்பர், அதுக்கப்புறம் அட்ரஸ், இது எல்லாமே ப்ரீ பிரிண்டடாக இருக்கும். ஓகேயா, இது ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபார்ம் 2 ஃபார்மாக கொடுப்பாங்க. பிஎல்ஓ ஒரு ஃபார்மை நீங்கள் 2யும் ஃபில் பண்ணி சைன் பண்ணி ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அவர் வராத பட்சத்தில் நீங்கள் போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை அவர் கலெக்ட் பண்ணிட்டாருன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, 2வது உள்ள காலம் என்ன காலம்னா சீரியல் நம்பர். அதாவது நீங்கள் ஓட்டு போட போகும்போது ஒரு ஓட் ஸ்லிப் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்லிப்பில் சீரியல் நம்பர், அதாவது 1 2 3 அந்த மாதிரி தான் உங்களுடைய வார்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அதில் உங்களுடைய சீரியல் நம்பர் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறது இருக்கும். ஓகேயா, அதுக்கப்புறம் பாட் நம்பர் இருக்கும். அதாவது பூத் நம்பர் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய நேம், அது அசம்பிளி எங்கே பூத்து அசம்பிளி நேம், அதுக்கப்புறம் ஸ்டேட், இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும். உங்களுடைய என்ன டீட்டெயில்ஸ், அதாவது வார்டு டீட்டெயில்ஸ் 2 இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஓட்டர் டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த 2 காலமில் 2 டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேயா, அதுக்கப்புறம் கியூஆர் கோடு மீன்ஸ் உங்களுடைய டேட்டாவுடைய கியூஆர் கோடு இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு 3 காலமில் இது தான் இருக்கும். ஓகே, அடுத்து ஃபோட்டோ, அதாவது நீங்கள் ஓட்டு எடுக்கும்போது என்ன ஃபோட்டோ கொடுத்தீங்களோ அந்த ஃபோட்டோ இருக்கும். உங்களுடைய ஓட் லிஸ்ட்டில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அது. இப்போ நீங்கள் ஒரு 18 வயசில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தது இருக்குது அப்படின்னா நீங்கள் திரும்ப இப்போ ஃபோட்டோ அப்டேட் பண்ணணும். ஓகே, கம்பல்சரி அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே ஓட்டர் ஐடியில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ இருக்கும். அதனால் இப்போ உள்ள கரண்ட் ஃபோட்டோ நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கும். கீழே ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கீழே என்ன பாக்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொடுங்க. அப்படி இல்லை உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்லையும் எப்படி இருக்கோ அப்படி கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுடைய ஓட்டர் ஐடியை எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ஓட்டர் ஐடியில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் ஆப்ஷனல். இது என்ன ஆதார் நம்பர்னால் உங்களுடைய ஆதார் நம்பர் ஆப்ஷனலாக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், அது நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பர். அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், உங்களுடைய ஃபாதருடைய நேம் அதில் ஃபில் பண்ணணும். அவங்களுடைய ஓட்டர் ஐடியை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஓட்டர் ஐடியில் அவங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அப்படி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகேயா,
அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபாதருடைய ஓட்டர் ஐடி லிஸ்ட்டு, ஓகேயா, ஓட்டர் ஐடி நம்பர் எடுக்கணும். அதே மாதிரி மதருடைய நேம், மதருடைய இபிக் நம்பர். அதுக்கப்புறம் வந்து மேரிட் ஆகிருந்தது அப்படின்னா கணவன் வந்து மனைவி பெயரையும், மணவன் வந்து கணவி பெயரையும் எழுதி அவங்களுடைய ஓட்டர் நம்பரை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகே, இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி சார் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதாவது வந்து இதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2006 வந்து கணக்கு எடுத்தாங்க. 2005 to 2006 வந்து இந்த கணக்கு எடுத்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து யாரெலாம் வந்து கணக்கு எடுக்கப்பட்டதோ அந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய நேம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து இந்த இதை வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். அதாவது வந்து நீங்களும் ஃபில் பண்ணணும். நீங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ஏ, அதாவது வந்து எலக்ட்ரோ நேம் வந்து என்னுடைய நேம் வந்து அந்த லிஸ்ட்டில் இல்லைங்கிறதுனால என்ஏ கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரிலேட்டிவ்ஸ் நேமில் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கலாம், உங்களுடைய டேஸ்ட் கொடுக்கணும், ஸ்டேட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அசம்பிளி நேம் எங்கே அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸில் வந்து பழைய, அதாவது வந்து 2005 2006 உங்களுடைய டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் போடுங்க. ஓகே, ஓட்டர் ஐடி அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னு இருக்கும். உங்களுடைய நேம் வந்து லாஸ்ட் எஸ்ஐஆரில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஆப்ஷன்ஸு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் கேட்கும். ஸ்டேட்டில் வந்து தமிழ்நாடுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு வியூ கொடுங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸு, எந்த அசம்பிளி ஸ்டேட் அந்த மாதிரிலாம் வந்து சம் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுடைய லாஸ்ட் எஸ்ஐஆரில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டும். அப்படி இல்லை, அப்படி நீங்கள் வந்து லாஸ்ட் எஸ்ஐஆரில் உங்களுடைய டேட்டா இல்லை அப்படின்னா வந்து நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபாதரோடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட்டு டைமுக்கு இப்போயும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு இருக்கும். ஓகேயா, சர்ச் பை எபிக் நம்பர் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபாதர், அதாவது வந்து உங்களுடைய ஃபாதரோடைய டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் என்னுடைய கணவர் இதை கொடுக்கலாமா, ஆனால் கணவருக்கும் வந்து லாஸ்ட்டு எஸ்ஐஆரில் இல்லை அப்படின்னா என்ஏ கொடுத்துருங்க. ஓகேயா, என்ஏ கொடுத்துட்டு ரிலேட்டிவ்ஸ் நேம், ரிலேஷன்ஷிப் அது மட்டும் கொடுங்க. ஓகேயா, இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஷோவாயிருச்சா, இந்த பேஜ் அதாவது வந்து லாஸ்ட் எஸ்ஐஆரில் உங்களுடைய டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக சர்ச் பை எபிக் நம்பர் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் யுவர் எபிக் நம்பர், அதாவது வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் எப்படி இருக்குது, லாஸ்ட் ஆன் எஸ்ஐஆரில் வந்து யார் எபிக் நம்பரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணுமோ அவங்களுடைய இது போடணும். ஓகேயா, இல்லைன்னா என்டர் யுவர் கரண்ட் எபிக் நம்பர், இப்போ உள்ள எபிக் நம்பரை கூட நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் எஸ்ஐஆரில் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து என்ன டீட்டெயில்ஸில் இருக்குன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதனால இப்போ இருக்கிற ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்துட்டு கீழே உள்ள கேப்சா இருக்கு இல்லையா, அந்த கேப்சாவை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட்டு எஸ்ஐஆரில் உங்களுடைய டேட்டா வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு விஷுவலாக ஷோ ஆகும். அதை வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து லாஸ்ட்டு டைம் வந்து உங்களுடைய டேட்டா லிஸ்ட்டு வந்து எப்படி இருக்குது உங்களுடைய ஓட்டர் ஐடியில் ஏன்னா வந்து உங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேயா, எபிக் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்காக தான் வந்து நீங்கள் வந்து கரண்ட்டாக இருக்கிற ஓட்டர் ஐடி லிஸ்ட்டை வச்சு வந்து நீங்கள் அதில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கீழே நீங்கள் அதெல்லாம் வந்து கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து ஏசி நம்பர், பாட் நம்பர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரியாது. அதனால் வந்து நமக்கு அதாவது வந்து நம்ம வந்து லாஸ்ட் எஸ்ஐஆரில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ஏன்னு போடுங்க. உங்களுடைய ஃபாதர் மதர் வந்து கண்டிப்பாக வந்து இருப்பாங்க, லாஸ்ட் எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் வந்து இருப்பாங்க. அதுக்கான அசம்பிளி நம்பர் டீட்டெயில்ஸை தான் வந்து நம்ம இப்போ எடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ வந்து எபிக் நம்பர் வந்து அவைலபிளாக இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கொடுங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கீழே இருக்கிற அசம்பிளி நம்பர், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ரிலேட்டிவ்க்கு கொடுக்கணும். அதாவது வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு, மதருக்கோ இல்லை ஃபாதருக்கோ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ வந்து நான் வந்து ரிலேஷனில் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் நேமை ஆட் பண்ணுறேன், அவரும் லாஸ்ட் எஸ்ஐஆரில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் நேமை ஆட் பண்ணி லாஸ்ட் எஸ்ஐஆரில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து என்ஏ அப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, அது வந்து பிரச்சனை இல்லை.
ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு 2 விஷயம் தெரியணும். ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் எஸ்ஏஆரில் இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் கம்பல்சரி ஃபில் பண்ணணும். அதாவது வந்து ரிலேஷனில் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து கீழே இருக்கா ப்ரீவியஸ் எபிக் நம்பர், அதுக்கப்புறம் வந்து ஏசி அதாவது அசெம்பிளி நம்பர், பார்ட் நம்பர், அதுக்கப்புறம் வந்து சீரியல் நம்பர், அவங்களுடைய நேம், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபாதரோ இல்லை மதரோ நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அவங்க வந்து ஓட்டர் ஐடியில் என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ரிலேஷன் நேம், அதுக்கப்புறம் வந்து ஜெண்டர், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷோவாகும். ஓகேயா. இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் நேமையும் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் நேமையும் கொடுக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து லாஸ்ட் எஸ்ஐஆரில் இருக்கிற நம்பர், அதாவது வந்து என்னுடைய கணவர் வந்து அவருடைய அப்பா நேமை ரிலேட்டிவில் கொடுக்காரு அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த அப்பாவுக்குரிய லாஸ்ட் எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸ் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஸோ லாஸ்ட் எஸ்ஐஆரை வந்து நீங்கள் இப்படி தான் எடுக்கணும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து இதில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா வந்து ஃபில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே. இப்போ வந்து அவங்களுடைய நேம், அதுக்கப்புறம் வந்து அந்த காலமில் வந்து அவருக்கு நேராக இருக்கிற காலமில் வந்து அவருடைய அசெம்பிளி நம்பர், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர், இதை தான் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேயா. இதுதான் வந்து உங்களுடைய ஆஃப்லைன் மெத்தட். அதாவது வந்து ஃபார்ம் வந்து பிஎல்ஓ வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே. அவங்க கொடுக்குற பட்சத்தில் அதை வந்து தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகே. அதை ஃபில் பண்ணி அவர்கிட்ட வந்து கீழே போய் சப்மிட் பண்ணலாம். இப்போ வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா வந்து ரிலேட்டிவோடைய சைன், அதாவது ஃபாதர், கார்டியன், இந்த மாதிரி வந்து சைன் கேட்டிருப்பாங்க. அந்த சைனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே. இந்த சைடு இருக்கிறது எது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 3 காலம் வந்து உங்களுக்குள்ளது. அதாவது வந்து இப்போ வந்து நான் அப்ளை பண்ணுறேன்னா எனக்குள்ள ஏசி நம்பர், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர். அடுத்து 3 இருக்கிறது வந்து ரிலேட்டிவ்க்குள்ளது. கீழே வந்து நம்ம சிக்னேச்சர் வந்து பண்ணணும். சிக்னேச்சர் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் வந்து யார் அப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருனாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் டேட்டோடு நீங்கள் வந்து சிக்னேச்சர் வந்து பண்ணணும். அதை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிஎல்ஓட்ட சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா வந்து பிஎல்ஓ வந்து சப்மிட் பண்ணிடுவார் அவர் சைன் பண்ணி. இதுதான் வந்து நீங்கள் எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் ப்ரொசீஜர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆன்லைனில் எஸ்ஐஆர் வந்து எப்படி ஃபைல் பண்ணலாம், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஆன்லைனில் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தான் ஒரு ஈஸியான மெத்தட். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டைரெக்டாக வந்து கொண்டு வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஆன்லைன் மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா உங்களுடைய மொபைல் நம்பர் ஓட்டர் ஐடி கூட லிங்க் ஆகிருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய நேம் வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே ஓட்டர் லிஸ்ட்லேயும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை.